கிரீன்லாந்தை கைப்பற்றுவோம் என்பது மறுபடியும் உறுதிப்படுத்தியதான தகவல்களாக இருக்கட்டும் சரி, இப்படியாக அமெரிக்க தரப்பில் இருந்த செய்திகள் வழியாக இன்னொரு இஸ்ரேலின் 2 நகரங்கள், குறிப்பாக டிமியோன் மற்றும் ராட் எனப்படுகின்ற 2 நகரங்களின் மீதான தாக்குதல்களின் பொழுது சுமார் 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய பொதுமக்கள் காயமடைந்ததாகவும், இந்த ஹோமோஸ் நீரிணை ஊடாக போக்குவரத்திற்கு ஈரான் அனுமதி வழங்காவிட்டால் தாங்கள் அவர்களுடைய மின்சக்தி மற்றும் எரிபொருள் விநியோக நிலைகள் மீது மக்கள் அங்கே 90 மில்லியன் மக்கள் இருக்கின்றார்கள். 1 10 100 அல்ல, 90 மில்லியன் மக்கள் இருக்கின்றார்கள். அந்த இலக்குகள் மீது அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் குறித்த போர் குறித்த விவரங்களை அவ்வப்போது உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறது. ஆக நேற்றைய நாளிலே பேசுவதற்கு நிறைய விடயங்களை 3 தரப்புமே வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஈரான் பதிலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி பல விடயங்களை பதிவு செய்திருந்தார். நேற்று ஹோமோஸ் நீரிணையில இருந்த அமெரிக்க தரப்பு வெளியேறப் போகிறது, இனிமேல் அதை சுற்றி இருக்கிற நாடுகள் பார்த்து கொள்ளட்டும் என்பதாகவும் சரி, கிரீன்லாந்தை கைப்பற்றுவோம் என்பது மறுபடியும் உறுதிப்படுத்தியதான தகவல்களாக இருக்கட்டும் சரி, இப்படியாக அமெரிக்க தரப்பில் இருந்த செய்திகள் வழியாக இன்னொரு பக்கத்திலே பதிலுக்கு ஈரானும் ஹோமோஸ் நீரிணை முற்றாக மூடப்படவிருக்கிறது என்கிற மாதிரியான தகவல்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக ஈரானினுடைய முக்கியமான தளங்கள், அமெரிக்கா பக்கத்துல இருந்து சொல்லப்பட்டிருந்தபடியும் ஈரானினுடைய முக்கியமான மின்சார தளங்கள், மின் அணு நிலையங்கள், இவைகள் எல்லாம் தாக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கிற பொழுது ஈரான் பதிலுக்கு சொல்ல இருந்தது, ஒருவேளை நீங்கள் அங்கே கை வைத்தால் முழுவதுமாக நாங்கள் ஹோமோஸ் நீரிணையை மூடுவோம், இன்னும் எல்லா இடங்களையும் தாக்குவோம் என்பதாக அவர்களும் பதிலுக்கு இடித்துரைத்திருந்தது குறிப்பிடத்தக்கதாக. இந்த விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம். சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலை உங்களை சந்தித்திருக்கிறோம் தர்மா. சொல்லுங்கள், நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்னத்தை காட்டி நிற்கிறது? நிச்சயமாக இந்த போர் முடிவுக்கு வந்தது என்ற கூற்றில் இருந்து இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது என்ற கூற்றிற்கு வந்திருக்கிறது. இப்பொழுதுதான் அந்த போராக வியாபித்திருக்கின்றது. இதற்குரிய காரணம், இந்த நேற்று இடம்பெற்ற 4000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு தளத்தை தாக்குகின்ற ஏவுகணையை அதாவது இவர்களுடைய எல்லைக்குள் அல்லது இவர்களுடைய பார்வைக்குள் அவ்வாறான ஒரு ஏவுகணை இருக்காது என்று இருந்த பொழுது அவ்வாறு இல்லை, இருக்கின்றது என்பதை நிரூபிப்பதாக அந்த தாக்குதல் இருந்திருந்தது. அதேவேளை இஸ்ரேலின் 2 நகரங்கள், குறிப்பாக டிமியோன் மற்றும் ராட் எனப்படுகின்ற 2 நகரங்களின் மீதான தாக்குதல்களின் பொழுது சுமார் 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய பொதுமக்கள் காயமடைந்ததாகவும், அநேகமாக 2 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதாகவும் இருந்தது. அங்கே இடம்பெற்ற காட்சிகளை பார்க்கின்ற பொழுது அழிவு என்பது பெரிதாக இருந்தது. இருந்த பொழுதும் நெத்தன்யாகு அவர்கள் பொதுமக்கள் தற்பொழுது போரில் கொல்லப்படுவதாக, தங்களுடைய பொதுமக்கள் கொல்லப்படுவதாக கவலை தெரிவித்துள்ளார். அவருக்கு உண்மையிலேயே 70,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காசாவில் கொல்லப்பட்ட பொழுது அது குறித்த ஒரு பார்வை எவ்வாறு போரரங்கில் இருந்தது என்பது தெரியாத மாதிரி, அதாவது முதலை கண்ணீர் என்று கூறுவார்கள், அவ்வாறான ஒரு நிலைக்கு அவர் வந்திருக்கின்றார். அதே போல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த நேரத்துக்கு நேரம் மாறி அறிக்கை விடும் தன்மையிலிருந்து சற்றும் விடுபடாதவராக இருந்த பொழுதும் தாங்கள் முற்றுமுழுதாக போரை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம், அதாவது இலக்குகள் அனைத்தும் தாக்கி அளிக்கப்பட்டன, ஈரானின் திறன் இல்லாமல் செய்யப்பட்டு விட்டது என்றதை அறிவித்ததில் இருந்து 2-3 மணித்தியாலங்களுக்கு மீண்டும் ஒரு பதிவை இடுகின்றார். இந்த ஹோமோஸ் நீரிணை ஊடாக போக்குவரத்திற்கு ஈரான் அனுமதி வழங்காவிட்டால் தாங்கள் அவர்களுடைய மின்சக்தி மற்றும் எரிபொருள் விநியோக நிலைகள் மீது மக்கள் அங்கே 90 மில்லியன் மக்கள் இருக்கின்றார்கள். 1 10 100 அல்ல, 90 மில்லியன் மக்கள் இருக்கின்றார்கள். அந்த இலக்குகள் மீது கை வைப்போம் என்று, அவ்வாறென்றால் அவர்களை ஒரு இருண்ட கண்டத்திற்குள் அல்லது ஒரு கற்கால வாழ்வியலுக்குள் கொண்டு செல்வதற்கான முயற்சி, அதற்கு ஈரான் பதிலளித்திருக்கின்றது. அவ்வாறு செய்தால் மத்திய கிழக்கில் உள்ள மற்ற நாடுகளின் இந்த எரிபொருள், அதாவது அல்லது மின்சக்தி விநியோக நிலையங்களிலும் தாங்கள் கை வைப்போம்
நினைப்போம். அதைவிட இந்த ஹோமோஸ் நீரிணை என்பது எப்பொழுதுமே திறக்கப்பட மாட்டாது என்று. இப்பொழுது உண்மையிலே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், யார் எதை சொன்னாலும் 95% போக்குவரத்தும் ஹோமோஸ் நீரிணையூடாக நடைபெறாமல் இருக்கின்றது. சுமார் 20,000 மாலுமிகளும் பல கப்பல்களும் இவ்வாறு தரித்து நிற்கின்றார்கள். அதாவது வந்து யாருமே அந்த இப்பொழுது ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்க, இஸ்ரேல் ஆகியவற்றின் அல்லது அந்த நாடுகளில் பதிவு செய்யப்பட்ட அல்ல அவர்களுக்குரிய கப்பல்கள் தான் செல்வதை விட மற்ற கப்பல்கள் செல்வதை அனுமதிப்பதாக இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம் கருதி இவ்வாறாக அதாவது 95% விநியோகங்கள் அல்லது கப்பல் போக்குவரத்து இல்லை என்றால் ஒன்றை மட்டும் நாங்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். உணவு தட்டுப்பாடு என்பது இருப்பதற்குரிய சாத்திய கூற்றை அது ஏற்படுத்துகின்றது. அது கனடா உட்பட்ட நாடுகள் கூட பரவக்கூடிய தன்மை என்பது இருக்கின்றது. அதனை விடவும் இந்த அதாவது வந்து மத்திய கிழக்கு நாடுகள் தங்களுடைய ஈரான் தூதரக அதிகாரிகள் அவர்கள் எல்லாம் இந்த ராஜதந்திர வரைமுறையிலிருந்து அவர்களை விலத்தி வைத்தல் என்கின்ற ஒரு நாட்டின் தூதரகம் என்று இருக்கின்ற பொழுது அந்த நிலம் என்பது அந்த தூதரகம் இருக்கின்ற நாட்டின் நிலமாக கருதப்படும். ஈரானின் பிரதேசமாகத்தான் அது கருதப்படும். அவர்களுக்குரிய ராஜதந்திர வரைமுறைகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றிலிருந்து விடுப்பதாக இது வந்து அவர்களிடையான உறவு முறிந்து செல்கின்றதை காட்டுகின்றது. அதாவது ஈரான் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற தாக்குதலால் மத்திய கிழக்கு செயலிழந்து விட்டது. அவர்கள் கட்டி வைத்திருந்த கற்பனை வலயம் என்பது கண்ணாடி கூண்டுகளாக கட்டிடங்களையும் உல்லாச புரிகளாக விமான நிலையங்களையும் வைத்து மக்களை கவர்ந்து வந்தவர்களின் நிலைமை என்பது தற்பொழுது மாறி இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இப்பொழுது இருக்கின்ற நிலைமைகளின்படி நிச்சயமாக இந்த போர் என்பது உடனேயே நிறுத்தக்கூடிய நிலையில் இல்லை. அது தொடர்ந்து செல்வதைத்தான் இந்த தரப்புகளின் வேண்டுகோள்கள் அல்லது ஆசுவாசங்கள் போன்றவை எல்லாம் எடுத்துச் செல்கின்றன என்பதுதான் உண்மை. நிச்சயமாக. அதே நேரத்துல இன்னொரு பக்கத்தில் அமெரிக்காவினுடைய கை இந்த போரிலே தளர்ந்து வருவதாக பேச்சுக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு ஒரு சான்று அமெரிக்க அதிபரினுடைய பதற்றம் முதலாவது. 2வது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய இந்த கருத்துக்கள். 3வது ட்ரம்ப் ஒரு சில வரிகளை தளர்த்தி இருக்கிறார். ஈரான் பக்கத்துல இருந்து ஈரானுக்கு இதுவரைக்கும் விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு 2, 3 வரிகளை தளர்த்தி இருக்கிறார். தடைகளை நீக்கி இருக்கிறார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால் எரிபொருளினுடைய விலை அதிகரித்து வருகிறது. அதனால உலக பொருளாதாரமும் உலக சந்தையும் பாதிக்கப்படுவதனால நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆக இதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது? இல்லை, இது அதாவது வந்து ஒரு விட்டுக் கொடுப்பை மேற்கொள்ளுகின்ற பொழுது தளர்வுகள் மேற்கொள்ளப்படலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையில், அதாவது ஒரு 140 மில்லியன் பேரல் எண்ணெய் அங்கிருந்து எடுக்கப்படுகின்ற பொழுது ஒரு 30 நாட்களுக்குள் அது ஒரு சிக்கலை ஏற்படுத்த மாட்டாது என்கின்ற நிலையில், ஆனால் அதற்கு ஈரான் உடன்படுமா என்கின்ற நிலைமை இருக்கிறது. ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் சீனாவிற்கோ ரஷ்யாவிற்கோ அல்லது தங்களுடைய ஆதரவு நாடுகளுக்கோ எண்ணெய் கொடுப்பதற்கு எந்த விதத்திலும் அவர்களை பொறுத்தவரையில் தடை இருக்காது. இப்பொழுது ஜப்பான் போன்ற நாடுகள் இப்பொழுது 2ஆம் உலகப் போர் அந்த பேர்ல் ஹார்பர் மீதான தாக்குதலை நடத்தியதற்கு காரணமே எண்ணெய் தான் முக்கிய காரணமாக இருந்தது. இன்னைக்கு அப்பொழுது ஜப்பான் அமெரிக்காவை முற்றாக நம்பியிருந்தது. இப்பொழுது இந்த விவகாரத்தில் ஜப்பான் நிச்சயமாக ஒரு பங்குதாரியாக மாறி அல்லது அவர்களுக்குரிய எண்ணெயை பெறுவதற்கான முயற்சிகளின் முனைப்புகளை எடுப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான அதாவது வந்து போரை ஒரு நாட்டின் மீது திணித்து அந்த நாட்டின் தலைவர்களை அழித்து அந்த நாட்டின் வளங்களை அழித்து அவர்களுடைய ஆயுத படைகளை இல்லாமல் செய்து கொண்டு 30 நாள் தளர்வுகளை கொடுப்பது என்பதும் அல்லது அவர்கள் பேச்சுக்கு தாங்கள் தயாராக இல்லை என்கின்ற நிலையை அறிவித்த பிறகும் இவ்வாறான தளர்வுகளை விடுவது என்பதும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு ஈடாட்ட நிலம். அதாவது வந்து ஈரானின் விருப்பு என்னவாக இருக்கின்றது என்றால் அமெரிக்கா தரை பதிக்க வேண்டும். அதாவது பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் என்பார்கள். அதாவது காலணிகள் தரையில் பட வேண்டும் என்றால் வாருங்கள் நாங்கள் காத்திருக்கின்றோம் என்பதுதான் அவர்களுடைய பதில், அதாவது ஒரு தேவையாக இருக்கின்றது அல்லது அவர்களுடைய தேடுதலாக இருக்கின்றது என்றால் அவ்வாறு ஒன்று போருக்குள் செல்லும் பொழுது அமெரிக்கா என்பது மிகவும் ஒரு சிக்கலான நிலைக்கு செல்லும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். அது நாங்கள் வியட்நாமிய போரில் இருந்து ஆப்கானிய போரில் அண்மையிலே எங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடியதாக இருந்தால் ஆப்கானில் தங்களுடைய படைக்கலங்கள் அனைத்தையும் விமானங்கள் உலங்கு வானத்திகள் அனைத்தையும் சிறிது செயலாக்க செய்துவிட்டு
எவ்வாறு தப்பியோடினார்களோ அமெரிக்கர்கள், அதாவது ஒரு அறிவிக்கப்படாத ஒரு வெளியேற்றத்தில் அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ அதே போன்றதொரு நிலையை மீண்டும் தொடர்பார்களா என்று. ஏனென்றால் இதற்கு அருகிலுள்ள நாடான ஈராக்கில் கூட 2003 2011 வரை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்து எவ்வாறான விளைவுகளை சந்தித்தவர்கள் அல்லது எவ்வாறான அழிவுகளை செய்தவர்கள் போன்றவையெல்லாம் தெரிந்தபடியால் ஈரானை பொறுத்தவரையில் அவ்வாறான ஒரு நிலைக்கு இவர்களை தள்ளுவதை விரும்புகின்றது. ஆனாலும் இவருடைய வேண்டுகோள் எந்த அளவிற்கு செவி சாய்க்கப்படும் என்பது தெரியாமல் இருக்கின்றது என்றால், இப்பொழுது இவருடைய விருப்பு என்பது 48 மணித்தியாலங்களுக்கு ஹோர்முஸ் கால்வாய் திறக்கப்படாவிட்டால் நாங்கள் உங்களுடைய அதாவது எரிபொருள் விநியோகம், மின்சார விநியோக தளங்களை தாக்குவோம் என்பது. அதை நாங்கள் பார்த்திருந்த, அதாவது நாளை எவ்வாறு விடுகின்றது அல்லது நாளைய நிலையில் எவ்வாறு மாற்றம் வருகின்றது என்பதை பொறுத்துத்தான் இந்த நிலைமை செல்லும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதேவேளை இன்று கூட சில வேளைகளில் ஈரான் எந்த வகையான நடவடிக்கைகளை எடுக்கின்றது, மேலதிக ஏவுகணைகளை ஏவுமா அல்லது தன்னிடம் இருக்கின்ற தொழில்நுட்பங்களை அல்லது புதிய ஏவுகணைகளை காட்டுமா என்றால் ஈரானுடைய பலம் என்பது பரீட்சிக்கப்படாத பலம். இப்பொழுது அமெரிக்காவின் ஒரு ஏவுகணையோ விமானமோ எங்களுக்கு தெரியும் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று. ஆனால் ஈரானிடம் ஏவுகணைகள் இருக்கின்றது என்பது தெரியுமே ஒழிய எங்களுக்கு மிகுதி விடயங்கள் தெரியாது. அதே போல இன்று குவைத்தில் ஒரு F-15 விமானம் என்பது விழுந்திருக்கின்றது. அது விழுந்ததற்கான காரணம் தெரியவில்லை. அதே போல நினைக்கின்றேன் கட்டார் படைகளின் ஒரு உலங்குவானூர்தி ஒன்று கடலில் விழுந்திருக்கின்றது. அதில் 7 பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அது கூட எவ்வாறு விழுந்தது என்பது தெரியவில்லை. சில வேளைகளில் விபத்தாக கூட இருக்கலாம். எனவே ஒவ்வொரு நாளும் வருகின்ற செய்திகள் தான் களத்தின் உண்மையை புரிய வைக்கின்றன. நிச்சயமாக. அதே நேரத்திலே அமெரிக்கா தரப்பில இருந்து அமெரிக்க அதிபர் இன்னொரு ட்வீட்டையும் பதிவு செய்திருந்தார். ஹோர்முஸ் நீரிணையில இருந்து அமெரிக்க படைகள் தொடர்ச்சியாக வெளியேறப் போகிறார்கள். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஒரு செய்தி பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அது எவ்வளவு தூரம் உண்மை? இல்லை, நிச்சயமாக இவர்கள் உடனடியாக இப்பொழுது வெளியேற முடியாது. அல்லது அந்த இடங்களில் இவர்களை பொறுத்தவரையில் அங்கே கடற்படை தளங்கள் என்பன காலாகாலமாக இருக்கின்ற நிலைமை இருக்கின்றது. இருந்தும் இந்த ஹோர்முஸ் அந்த நீர்நிலை என்பதன் கட்டுப்பாடு என்பது அமெரிக்கா விரும்புகின்ற நிலையில் இருந்து மாறி ஈரானின் கைகளில் இருப்பதால் இவ்வாறான ஒரு மிரட்டலை அல்லது வேண்டுதலை அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் அமெரிக்கா மேலதிகமாக 2 போர்க்கப்பல்கள் அல்லது இந்த பாரிய யுத்த தாங்கி கப்பிகள், அதாவது ஒன்றின் பேர் ட்ரிப்போலி என்று, அதில் கூட 2500 மெரைன்ஸ் ஸ்பெஷல், அதாவது விசேட பயிற்சி பெற்ற அமெரிக்க படைகளிலே உச்ச பயிற்சி பெற்றவர்களாக இருப்பவர்கள் இந்த கடலிலும் நிலத்திலும் போராடக்கூடிய, அவர்களை நேவி என்று அழைப்பதில்லை, மெரைன்ஸ் என்று அழைப்பார்கள். அவர்களினுடைய தாக்குதல் திறமை தான் அந்த அதியுச்ச தாக்குதல் திறமை கொண்ட படையாக அவர்கள் இருப்பார்கள். அது ஒசாமா பின் லாடனை கொண்ட படையாக இருக்கட்டும் அல்லது வெனிசுலா அதிபரை கைப்பற்ற சென்ற படையாக இருக்கட்டும், அவ்வாறானவர்கள் தான் செல்வார்கள். அவ்வாறானவர்கள் உள்ளடக்கிய கப்பல் கூட நேரடியாக களத்திற்கு செல்லாவிட்டாலும் அண்மையில் நிற்கின்றது. இப்பொழுது அவர்களுடைய நிலை என்பது எவ்வாறு இருக்கின்றது என்றால், நிச்சயமாக தாங்கள் இறங்கக்கூடாது என்ற நிலையில் இருக்கின்றார்கள். அந்த நிலையில் இப்பொழுது இந்த போக்குவரத்தை திறந்து விடாவிட்டால் உலகின் பொருளாதாரம் என்பது மிகவும் ஒரு பாதிப்புக்கு செல்லும். அது அமெரிக்க எதிர்ப்பை ஏற்படுத்தும் என்பதால் தான் இந்த விவகாரத்தை கூறுகின்றார்கள். ஆனால் அந்த பிரதேசத்திற்கு இவர்கள் செல்வார்களாக இருந்தால் நிச்சயமான ஒரு பொருதல், அதாவது ஈரானின் பலம் என்பது உண்மையில் இருக்கின்றதா அல்லது ஈரானில் முடியுமா அல்லது ஈரான் தொந்தரவை கொடுக்குமா போன்ற விடயங்களை இருப்பதை விட இந்த கப்பல்களும் அதாவது எண்ணெய் தாங்கிய கப்பல்களும் மற்றும் பொருட்களை ஏற்றுகின்ற இந்த கால்வாயால் வருகின்ற மற்ற பொருட்களை, அதாவது அது உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், அவ்வாறான பொருட்களுடன் வருகின்ற கப்பல்களும் மாலுமிகளும் பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை அமெரிக்காவின் கையில் விழுந்து விட்டது. ஏனென்றால் அவர்கள் விரும்பி ஏற்படுத்திய போர் இது. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடல்களை தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து எங்களை அறிவூட்டி வருவதற்காக மிக்க நன்றி, இணைந்து கொண்டமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. சுரேஷ் தர்மாவை நாங்கள் இணைத்திருந்தோம். அவரிடத்துல இந்த ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடாத்துகிற முத்தரப்பு போர் குறித்து பேசியிருந்தோம். நாங்கள் நிறைய விடயங்களை தொடர்ச்சியாக சுயமாறு தமிழோடு இணைந்திருங்கள். ஒலிக்க ஆரம்பிக்கிறது பாடல். இது உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக.
சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.